இந்த ஃபர்ஸ்ட் டே செஷன்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சில ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், என்னென்ன ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்போ நம்ம வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஒன்று என்ன அப்படின்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இப்போ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ட்ரேடிங் ஆர்கனைசேஷனா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலையும், ஸோ ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய அந்த பிசினஸ்ல மட்டும் இருக்கக்கூடிய இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரேட் சம்பந்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா நம்ம வந்து அனதர் ரிப்போர்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து கம்பைண்டா தான் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இது ரெண்டுமே நம்ம வந்து ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இது வந்து மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன், ட்ரேடிங் ஆர்கனைசேஷன், ஸ்டாக்கிஸ்ட், ஹோல்சேல் டீலர், இப்படிப்பட்ட மெட்டீரியல்ல, அதாவது குட்ஸ்ல வந்து டீல் பண்ணக்கூடிய பிசினஸுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இதே வந்து ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷனா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ ஹாஸ்பிட்டலா இருக்கு, ஒரு ஸ்கூலா இருக்கு, ஏதாவது ஒரு கிளப் இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு சில சர்வீஸ் ரிலேட்டட் ஆர்கனைசேஷனா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல, ஆடிட்டர் ஆஃபீஸா இருக்கலாம், லாயர் அசோசியேஷனா இருக்கலாம். ஸோ இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அங்கே வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இருக்காது. ஓகேங்களா? நமக்கு தெரியும் அது வந்து ட்ரேடு கிடையாது, வாங்கி விற்கிற ஒரு பிசினஸ் வந்து கிடையாது. அங்கே வந்து இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்ன நேம்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிற நேம்ல தான் இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அப்ப நாம வந்து ஒரு பிசினஸ், அந்த பிசினஸ் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸா இருந்துச்சுன்னா அங்கே ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, அங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுவே வந்து நான் சர்வீஸ் ஆர்கனைசேஷனா இருந்துச்சு அப்படின்னா அங்கேதான் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிறது நம்ம பேசிக்கலா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இப்ப அடுத்து இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஏன் ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்ப ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஏன் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா ஒரு பிசினஸோடைய நெட் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்றதுதான் வந்து இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஒரு பிசினஸோடைய நெட் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பொதுவா வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்காக இயர்லி ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிசினஸ்லயும் அந்த பிசினஸ் வந்து ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்ல இருந்து இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் பே பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப இன்கம் டேக்ஸ் வந்து எதுல கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் உடைய நெட் ப்ராஃபிட்ல இருந்து தான் இன்கம் டேக்ஸ்ங்கிறது கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? அப்ப இந்த பிசினஸ் உடைய நெட் ப்ராஃபிட்டை அரைவ் பண்ணி கொண்டு வர்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம வந்து இதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ அப்ப இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கால்குலேஷனுக்கான ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த இடத்துல வந்து நம்ம ஓனருக்கு எப்பெல்லாம் அவருக்கு வந்து பிசினஸோட ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது தேவைப்படுதோ அப்பெல்லாம் கூட இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை வந்து டேலியில நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக எப்ப வேணுமானாலும் நம்ம வந்து இந்த நெட் ப்ராஃபிட் என்ன, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு பில்லும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்மளுடைய நெட் ப்ராஃபிட்டோடைய பொசிஷன் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆனா மேனுவல் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண காலகட்டத்துல, ஓகேங்களா, நோட்டு போட்டு எழுதின காலகட்டத்துல, சிஸ்டமேட்டிக் அக்கௌண்ட்ஸ் இல்லாத ஒரு காலகட்டங்கள்ல இது வந்து மேனுவலா தான் மெயின்டைன் பண்றாங்க. அப்போ வந்து தேவைப்படுற நேரத்துல டக்கு டக்குன்னு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக மந்த் ஆன் மந்த் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது மேனுவல் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணலாம். அக்கௌண்ட்ஸோட டீம் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கூட டெய்லி கூட எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து அவங்க கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் என்ன, ட்ரேடிங் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனா பொதுவா ஒரு பிசினஸ்ல இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்றாங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியும். அடுத்து நம்ம நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் ஒவ்வொரு பிசினஸ்லையும் ஒவ்வொரு வருஷத்துக்கான இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து நமக்கு வந்து என்ன பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி, அது வந்து ஆடிட்டட் இன்கம் ஸ்டேட்மெண்ட், ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் ஆடிட்டிங் அண்ட் ஆஃப்டர் ஆடிட்டிங் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு. பிஃபோர் ஆடிட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிசினஸ் ஓனர்
அவருக்கு வந்து தேவைப்படக்கூடிய ப்ராஃபிட் என்ன, அவர் எந்த எக்ஸ்பென்சஸ் வேணுமானோ அவர் பண்ணக்கூடிய எல்லா செலவுகளையும் வந்து கணக்குல காமிச்சு எனக்கு எக்ஸாக்டா ப்ராஃபிட்டோடைய பொசிஷன் என்ன, நெட் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு வந்து ப்ரிப்பேர் பண்றது வந்து பிஃபோர் ஆடிட்டிங். அவர் வந்து என்னென்ன செலவுகள் அவர் லாஸ்ன்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் வந்து அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஆடிட் அப்படிங்கிறது என்னன்னா, ஆடிட்டர்ஸ் வந்து ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, as per இன்கம் டேக்ஸ் லா படி, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வந்து சொல்லக்கூடிய அலவன்சஸ் அண்ட் டிஸ்அலவன்சஸ் என்ன, அதாவது இந்தந்த செலவுகளை தான் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கணும், இந்தந்த செலவுகளை நீங்க ஆட் பண்ண கூடாது, இந்தந்த இன்கம் நீங்க கண்டிப்பா கணக்குல கொண்டு வரணும், இந்தந்த இன்கம் நீங்க கணக்குல கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு சில ரூல் வந்து இன்கம் டேக்ஸ்ல இருக்கு. அந்த ரூலை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நாம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்டும் ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரைவ் பண்ணி கொண்டு வரக்கூடிய நெட் ப்ராஃபிட் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வரலாம். அது கூட இருக்கலாம், குறைவு இருக்கலாம், ஈக்குவலா கூட இருக்கலாம். ஸோ எனிதிங். ஸோ அப்ப வந்து என்னன்னா பிஃபோர் ஆடிட்டிங் அண்ட் ஆஃப்டர் ஆடிட்டிங் அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நாம வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து இப்ப ஸ்பெஷலா நம்ம வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்ப ட்ரேடிங் அக்கவுண்ட் அப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறதுலயே நம்மளுக்கு ஒரு மீனிங் தெரியுது. ஸோ ட்ரேட் அப்படின்னா என்னன்னா பையிங் அண்ட் செல்லிங். நம்ம வாங்குறோம், விற்கிறோம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரைட் சைடு வந்து ஒரு பார்ட் இருக்கு. இன்கம் அப்படிங்கிறது இன்கம்ங்கிறது ரைட் சைடும், எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடும் வந்து ஒரு பார்ட் இருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியதை வந்து டெபிட் அப்படின்னும், ரைட் சைடு இருக்கக்கூடியது கிரெடிட் அப்படின்னு கூட நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இது வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து ஃபுல்லா படிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனாலும் கூட இப்போதைக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வந்து டெபிட் அப்படின்னும், ரைட் சைடு வந்து கிரெடிட் அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து இப்போதைக்கு சிம்பிளி நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த டெபிட் கிரெடிட்டை நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு எல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும், ரைட் சைடு எல்லாம் வந்து இன்கம் ரெக்கார்ட் ஆகும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட். ஓகே. இப்போ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பையிங் அண்ட் செல்லிங் ரிலேட்டட் வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம காட்ட போறோம். இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு பிசினஸ் உடைய கிராஸ் ப்ராஃபிட் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். பிசினஸ் உடைய கிராஸ் ப்ராஃபிட். ஸோ பிசினஸ் உடைய கிராஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நமக்கு பார்க்க முடியும். அந்த பிசினஸ் உடைய கிராஸ் ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல லெஃப்ட் சைடு இல்லைன்னா டெபிட் சைடு, எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா டெபிட் சைடு. ஸோ டெபிட் சைடு நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல, அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்மளுக்கு வேல்யூ வந்து நம்மளுக்கு வரும். அது அப்படி டெபிட் சைடு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வேல்யூ வருது அப்படின்னா அது கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சிம்பிளி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது என்னன்னா, இன்கம் அதிகமா இருக்கு, எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இன்கம் உடைய வேல்யூ அதிகமா இருக்கு, எக்ஸ்பென்சஸ் உடைய வேல்யூ கம்மியா இருக்கு அப்படிங்கிறதா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நாம வந்து இந்த கிராஸ் ப்ராஃபிட் ஏன் டெபிட் சைடு வருது அப்படிங்கிறதான ரீசன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க செஷன்ஸ் வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். நான் ஏன் இந்த இடத்துல வந்து கிராஸ் ப்ராஃபிட் எழுதுனேன், இந்த அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே. இப்ப இதுவே வந்து இன்கம் வந்து கம்மியா இருக்கு, எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல் இன்னும் அந்த டியூரேஷன்ல சேல்ஸ் வந்து ஆகல. நெக்ஸ்ட் பீரியட்ல தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் பீரியட்ல தான் நம்ம வந்து சேல்ஸுக்கே போக போகுது அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இன்கம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, மேபி வந்து நம்மளுக்கு லாஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். அப்ப லாஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு கிராஸ் லாஸ் அப்படிங்கிறது எந்த சைடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைடு வரும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் லாஸ் அப்ப நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கிராஸ் லாஸ் இன் தி சென்ஸ் நம்ம வந்து இதை என்ன சொல்றோம் அப்படின்னா கிரெடிட் சைடு வரக்கூடிய ஃபிகர் தான் நம்ம வந்து கிராஸ் லாஸ். அப்ப எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு, இன்கம் கம்மியா இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கக்கூடிய வேல்யூ, இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வேல்யூல எவ்வளவு கம்மியா இருக்கு, எந்த அளவுக்கு இன்கம் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுதான் வந்து லாஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க
முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேசிக்கலா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்ப இந்த கிராஸ் லாஸ் அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் கிராஸ் லாஸ் ஆகுது, கிராஸ் ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து பண்ண செலவுக்கு ஈக்குவலா அப்படியே நம்ம வந்து இன்கமா கொண்டு வர மாட்டோம். ஓகேங்களா, 100 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா 140 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் வச்சு விற்போம். அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் வந்து ஆட் ஆகுதோ அந்த ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு என்னவாகும் அப்படின்னா இன்கமோடைய போர்ஷன்ல போயிட்டு ஆட் ஆயிடும். ஓகேங்களா, அப்ப நம்ம பண்ண செலவு வந்து 100 ரூபாய், நம்ம ஏர்ன் பண்ண இன்கம் வந்து 140 ரூபாய். அப்போ வந்து 40 ரூபாய் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சைடு அதிகமா இருக்கு இல்லையா. அப்ப இங்க எவ்வளவு ஷார்டேஜ் இருக்கு, 40 ரூபாய் ஷார்டேஜ் இருக்கு. அந்த 40 ரூபாய் என்னவா இருக்கும், ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இது வந்து ரெண்டாவது விஷயம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரேடிங் அக்கவுண்ட்ல ஒன்லி ட்ரேட் பையிங் அண்ட் செல்லிங் சம்பந்தப்பட்டது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகுது. நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் ஆஃப் த பிசினஸ் ஆர் கிராஸ் லாஸ் ஆஃப் த பிசினஸ். ஒரே டைம்ல ரெண்டுமே நடக்காது. ஓகேங்களா, ஒன்னு கிராஸ் ப்ராஃபிட் ஆகும், இல்லைன்னா கிராஸ் லாஸ் ஆகும். ஓகேங்களா, அப்ப இத ஜிபி அப்ப நம்ம வந்து சொல்லலாம். ஜிபி அப்படிங்கிறது கிராஸ் ப்ராஃபிட். சோ கிராஸ் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நாம பார்க்க வேண்டிய ரிப்போர்ட் வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட் அப்படின்னு பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது நம்பர் 2 நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து 3 வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன பாயிண்ட் தான். ட்ரேடிங் அக்கவுண்ட் ஒன்லி ட்ரேடிங் ஆர்கனைசேஷன், மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ல மட்டும்தான் இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணப்படும். சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ட்ரேடிங் அக்கவுண்ட் அப்படிங்கிறது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணப்பட மாட்டாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே சார், இது வந்து ஒரு 3 இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா அதோடைய ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இப்ப நான் கொடுத்திருக்கிறது அவுட்லைன் ஃபார்மேட். ஓகேங்களா, டாப்ல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ட்ரேடிங் அக்கவுண்ட் கொடுத்துருக்கோம். இது 2 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். லெஃப்ட் சைடு, அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடுன்னு சொல்லிட்டு 2ஆ நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அப்ப இதை பார்க்கும்போதே எப்படி தெரியுது அப்படின்னா உங்களுக்கு டி ஃபார்மேட்ல தெரியுது. ஓகேங்களா, சோ மேல ஹெட்டிங் ரைட் லெஃப்ட் டி ஃபார்மேட்ல நம்மளுக்கு தெரியுது. பாட்டம்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டோட்டல் வேல்யூஸ் நம்ம வந்து கொண்டு வரணுங்கிறக்க நான் பாட்டம்ல வந்து ஒரு வேல்யூ நான் வந்து கொண்டு வந்து, அதாவது ஒரு ரோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டோட்டல் அப்படின்னு நம்ம வந்து இங்க பாக்குறோம். அப்ப இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டோடைய அவுட்லைன் ஃபார்மேட். இது நம்பர் 1 ஃபார்மேட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அடுத்து ரெண்டாவது நீங்க ஃபார்மேட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது எந்தெந்த வேல்யூஸ் ரைட் சைடு வரும், எந்தெந்த வேல்யூஸ் லெஃப்ட் சைடு வரும் அப்படிங்கிறது நீங்க அடுத்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபார்மேட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து மேஜர். ஸோ அவுட்லைன் ஃபார்மேட்டுங்கிறது தெரியணும். அடுத்து வந்து என்னென்ன வேல்யூஸ் வந்து இங்க நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பீரியட், ஒன் இயருக்கான பீரியட், 1 வீக் அல்லது பர்டிகுலர் டேக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் எந்த வேல்யூல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஓப்பனிங் ஸ்டாக் அதாவது போன வருஷம் அல்லது ப்ரீவியஸ் பீரியட்ல விற்காம இருந்த ஸ்டாக்கோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் ஓப்பனிங் ஸ்டாக். இப்ப எக்ஸாம்பிள் ஏப்ரல் 5ஆம் தேதி எவ்வளவு நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம், கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கு, பையிங் அண்ட் செல்லிங்ல எவ்வளவு கிராஸ் ப்ராஃபிட் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் இருந்த க்ளோசிங் ஸ்டாக்க, ஏப்ரல் 4ஆம் தேதி இருந்த க்ளோசிங் ஸ்டாக்க ஏப்ரல் 5ஆம் தேதி நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்னு கொண்டு வரும். ஓகேங்களா, ஓப்பனிங் ஸ்டாக்னு ஏப்ரல் 5ஆம் தேதி நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்னு கொண்டு வரோம். இந்த ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்கை என்ன ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கோமோ, என்ன பிரைஸ்ல வாங்கியிருக்கோமோ அந்த பிரைஸ்ல தான் நம்மளுக்கு இங்க இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 100 மெட்டீரியல் நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கா இருக்கு. ஒரு ப்ராடக்டோடைய ரேட் வந்து என்ன அப்படின்னா 100 ரூபாய். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கோடைய வேல்யூ என்ன அப்படின்னா 100 குவான்டிட்டி இன்டூ 100 rupees. ஓகேங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு 10,000 rupees அப்படிங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி ஸ்டாக்கோடைய ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ எந்த வேல்யூல இருக்கும், ஓப்பனிங் ஸ்டாக் உடைய வேல்யூ எந்த பிரைஸ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணப்பட்டதோ அந்த பிரைஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 பிரைஸ் பார்க்கணும். ஒன்னு என்னன்னா பர்ச்சேஸ் பிரைஸ், ரெண்டாவது வந்து சேல் பிரைஸ். பர்ச்சேஸ் பிரைஸோட சேல் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும், ஏன்னா மார்ஜின் வந்து அங்க ஆட் ஆயிருக்கும். மார்ஜின் அப்படின்னா ப்ராஃபிட் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, அந்த ப்ராஃபிட்டை வச்சுதான் நம்ம வந்து சேல் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வரோம். ஓகேங்களா, அப்ப
இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஓப்பனிங் ஸ்டாக். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் பொதுவாக வந்து ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஒரு 20,000 ருபீஸுக்கு நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒன்லி 20,000 ருபீஸுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு. அப்ப 5ஆம் தேதி, ஏப்ரல் 5ஆம் தேதி நம்ம சேல்ஸுக்கு நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, சேல் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டாக்ல இருந்து கூட நம்ம எடுத்து சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணிருப்போம். ஓகேங்களா, இது வந்து நம்பர் 1. அடுத்து 2வது நீங்க காட்ட வேண்டியது பர்ச்சேஸ். சோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடிஷனலா நம்ம எவ்வளவு ஸ்டாக் வாங்கணும், அடிஷனலா நம்ம எவ்வளவு ஸ்டாக் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 4,50,000 ருபீஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டேட்ல ஏப்ரல் 5ஆம் தேதி நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 4,50,000க்கு ஸ்டாக் அடிஷனலா கூட நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து இங்க காட்டிக்கிறேன். இது எதுக்கு சார் இங்க எழுதுறீங்க, இங்க எழுத வேண்டியதானே, அமௌண்ட்ல எழுத வேண்டியதானே உங்களுக்கு டவுட் வரலாம். எதுக்காக நான் வந்து இங்க எழுதுறேன் அப்படின்னா, அந்த ஏப்ரல் 5ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 4,50,000 ருபீஸ்க்கு. பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்டாக்கை நம்ம இறக்கி வைப்போம். இறக்கி வைக்கும்போது செக் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம கேட்ட ப்ராடக்ட் தான் வந்திருக்கா, இல்ல அன்குவாலிஃபைடு ஐட்டம் ஏதாவது அனுப்பிட்டாங்களா, ஏதாவது டேமேஜ் ஐட்டம்ஸ் இருக்கா, இந்த மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பார்க்கும்போதே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது டேமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இம்மிடியேட்டா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து அதை மீன் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளவு அப்படிங்கிறது, இப்போ உதாரணத்துக்கு நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஒரு 5,000 ருபீஸ்க்கு நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வேல்யூஸ் 5,000 வேல்யூபிள் குட்ஸ் வந்து நம்மளுக்கு டேமேஜ் குட்ஸ் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், அதை கண்டிப்பா நம்ம வந்து லெஸ் பண்ணிருப்போம். ஐ மீன் அவங்களுக்கு திரும்ப அனுப்பியிருப்போம் பர்ச்சேஸ் வேல்யூல இருந்து. அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம காமிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆனா இது மேனுவல் அக்கௌண்ட்ஸ்ல கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது தனி ஹெட்டா மெயின்டைன் பண்ணாங்க. இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் அக்கௌண்ட்ஸ்ல சிஸ்டமேட்டிக் அக்கௌண்ட்ஸ்னா வரும்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா தனியா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் காட்டாம பர்ச்சேஸ்லயே வந்து காமிச்சிருவாங்க. அப்ப பர்ச்சேஸ்ங்கிற வேல்யூல டோட்டலா வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு பர்ச்சேஸ் அப்படிங்கிற இந்த ஹெட்லயே இப்போ 4,45,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதே ஹெட்ல காட்டலாம். ஓகேங்களா, அப்ப அந்த 4,45,000 அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு நெட் பர்ச்சேஸ். ஓகேங்களா, அப்ப நெட் பர்ச்சேஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இதான் வந்து நெட் பர்ச்சேஸ். அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், நெட் வேல்யூ கூட நம்ம வந்து இந்த இடத்துல காட்டலாம். இப்போ 4,45,000 அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து என்டர் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்ப பர்ச்சேஸோட எக்ஸாக்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 4,45,000 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு ரிட்டர்ன் போக. ஓகேங்களா, ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து வேல்யூஸை நம்ம வந்து ஆட் பண்ணி காமிச்சுக்கலாம். அடுத்து அடுத்து நம்ம வந்து இங்க வேற என்னென்ன கான்செப்ட் இங்க வரும், அதாவது என்னென்ன செலவுகள் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல காட்டலாம் அப்படின்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல காட்டக்கூடிய செலவுகள் வந்து அந்த ட்ரேடு சம்பந்தப்பட்ட செலவா இருக்கும். ஓகேங்களா, இது மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்லயும் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல காட்டக்கூடிய செலவுகள் அந்த மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட செலவுகளா கூட இருக்கலாம். ஸோ 2 செலவுகளுமே இங்கே வரும். ஓகேங்களா, ஸோ அட் தி டைம் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அட் தி டைம் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகேங்களா, அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் அட் தி டைம் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது ரெண்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வரும். இப்போ பொதுவாக வந்து நம்ம ப்ரொடக்ஷன் நம்ம வந்து பண்றோம், ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு லேபர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப லேபருக்கு நம்ம வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், வேஜஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா லேபர் காஸ்ட், டைரக்ட் லேபர், வேஜஸ், இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நேம் வந்து நம்ம வைக்கணும். அது அந்த அந்த ஹெட்ல நம்ம வந்து எவ்வளவு வேஜஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அசம்பிளிங் பண்றதுக்காக நம்ம ஒரு சில செலவுகள் வந்து லேபர் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து அசம்பிளிங் காஸ்ட், அசம்பிளிங் எக்ஸ்பென்சஸ், இப்படி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் கொடுக்கும்போது அசம்பிளிங் எக்ஸ்பென்சஸ், ப்ராசஸிங் எக்ஸ்பென்சஸ் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கணக்குல காட்டலாம். அப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரக்கூடிய செலவுகள் வந்து பார்க்கும்போது எந்த செலவுகள் ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக பண்ணப்பட்டிருக்கோம், எந்த செலவுகள் ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக நம்ம செலவு பண்ணியிருக்கோமோ அதை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நாம காட்டலாம். ரெண்டாவது, அது மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் கிடையாது, அது பியூர் ட்ரேட் இண்டஸ்ட்ரி தான். அவங்க வாங்கி அவங்களுடைய குடவுன்ல ஸ்டோர் பண்றாங்க அல்லது ஷோரூம்ல ஸ்டோர் பண்றாங்க, அதை அப்படியே சேல்ஸுக்கு கொண்டு போறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கிடையாது. அப்ப மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் எதுவுமே நடக்காது.
ஆனா அதை பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்காக அது வரைக்கும் அவங்க ஒரு சில செலவுகள் பண்ணியிருக்கலாம். அந்த செலவுகளை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல நம்ம காட்ட முடியும். ஓகே, இப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னென்ன செலவுகள் நடக்கலாம் பொதுவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 4,50,000 வேல்யூஸ்ல உள்ள மெட்டீரியல் அது வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்ப ஒரு 200 பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிறோமே. 200 பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ஒன் டைம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த கண்டெய்னர்ல ஒன் டைம் நம்ம வந்து அங்க இருந்து கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ 100 பாக்ஸ் தான், 100 பாக்ஸ் மட்டும்தான் அந்த கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அடுத்த கண்டெய்னர் தான் நம்ம வாடகைக்கு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது கன்சைன்மெண்ட் கண்டெய்னர் சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டாவது கன்சைன்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ 200 மெட்டீரியல் நம்ம வாங்குறோம் அப்படின்னா 2 கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அப்போ 180 பாக்ஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னாலும் 2 டைம்ஸ் நம்ம வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் பே பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஸோ வெறும் 80 பாக்ஸ் மட்டும் தான் வாங்குறோம் அப்படின்னாலும் கூட ஒன் டைம் நம்ம வந்து கண்டெய்னர் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அப்ப அந்த கன்சைன்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவுகள், நம்ம பண்ணின செலவுகளை நம்ம எந்த ஹெட்ல நம்ம வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைட் அப்படின்னு வைக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு பேர் ஃப்ரைட்னு சொல்லலாம். இல்லைன்னா இதுக்கு இன்னொரு வேர்டு இருக்கு. சப்ளையர் பிளேஸ்ல இருந்து அந்த மெட்டீரியலை நம்மளுடைய குடோனுக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம பண்ண செலவு அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேரேஜ் இன்வேர்டு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். கேரேஜ் இன்வேர்டு அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து இதை மீன் பண்ண முடியும். ஓகேங்களா? கேரேஜ் இன்வேர்ட்ஸ் இந்த ரெண்டுமே வந்து போத் ஆர் சிமிலர். இப்போ வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் கேரேஜ் இன்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அந்த கண்டெய்னர் அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நம்மளுக்கு பில்லு கொடுத்துருப்பாங்க. அந்த பில்லுல வந்து பெட்ரோல் காஸ்ட் இருக்கலாம், கன்சியூமர் சார்ஜஸ் இருக்கலாம், டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் இருக்கலாம், ஃபுட் அலவன்சஸ் இருக்கலாம், டிரைவர் பேட்டா இருக்கலாம். ஓகேங்களா? டிரைவருக்கான அலவன்சஸ் இருக்கலாம். சம்திங் எது வேணுமானா நமக்கு வந்து என்னன்னா எல்லாம் சேர்த்து இவ்வளவு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டர் நமக்கு கொடுத்த பில்லுல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கோ அந்த டோட்டல் வேல்யூவை நம்ம ஃப்ரைட் சார்ஜஸ் இல்லைன்னா கேரேஜ் இன்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரெண்டு ஹெட்ல ஏதாவது ஒரு ஹெட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? அப்ப இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படிங்கிறது எதை போக்கஸ் பண்ணுது, கேரேஜ் இன்வேர்ட் அப்படிங்கிறது எதை போக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு செலவுகள் ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா அந்த எக்ஸ்பென்சஸ் எதுக்காக பண்ணியிருக்கோம், எந்த டைம்ல பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப இந்த டியூரிங் த பீரியட் 4,50,000 நம்ம வந்து வேல்யூ நம்ம இங்க காட்டியிருக்கோம். அப்ப அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சில செலவுகள் பண்ணியிருக்கோம், அதுக்கு ரிலவெண்டா இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இங்க நம்ம காட்டிக்க முடியும். அதுக்கான பில்லையும் நம்ம ப்ராப்பரா சப்மிட் பண்ணியிருக்கணும், அதை வந்து ப்ராப்பரா ஃபைல் பண்ணியிருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 20,000 ருபீஸ் அப்படின்னு நான் வந்து இங்க காட்டுறேன். ஓகேங்களா? 2 டைம்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒன் டைமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 10,000 ரூபாய். ஸோ அப்ப 2 டைம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சும்மா அசம்ஷனுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சோ அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் கேரேஜ் இன்வேர்ட் அப்படிங்கிறது டோட்டலா எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுக்காக. சோ அதை வந்து நம்ம இங்க வேல்யூ காட்டியிருக்கோம். இந்த வேல்யூக்கு ஈக்குவலா நம்ம பில்லும் நம்ம வந்து ஃபைல் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா இதை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செலவா நம்ம அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே சார், வேற ஏதாவது செலவுகள் இருக்குமா ட்ரேடிங் இண்டஸ்ட்ரீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த செலவுகளா இருந்தாலும் சரி, ஆனா இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பண்ண செலவு அப்படி இருந்தாவே நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல காட்டிடலாம். இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த பாக்ஸை நம்ம ஏற்றி வைக்கிறதுக்கு இறக்கி வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ சப்ளையர் பிளேஸ்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய லேபர்ஸை வச்சு நம்ம வந்து லோட் பண்றோம். அப்படி லோட் பண்ணும்போது ஒரு பாக்ஸுக்கு இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துறோம். அதுக்கடுத்து நம்ம லேபர் இங்க இருப்பாங்க, இறக்கி வைக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்கள வந்து யூஸ் பண்ணி இல்லைன்னா அவங்களே சப்ளையரே கூட லேபர்ஸ் அனுப்பியிருக்கலாம். ஸோ அவங்க வந்து இறக்கி வச்சுட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா நம்ம லேபர்ஸ் வந்து இறக்கி வச்சு செக் பண்றாங்க, அவங்க இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த செலவை நம்ம தனியா காட்டணும். அது ஃப்ரைட் கிடையாது இல்லையா? ஸோ அதுக்கு தனியா தான் நம்ம வந்து வவுச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அந்த லேபருக்கு தனியா நம்ம பணம் கொடுத்துருவோம், வவுச்சர்ல சைன் வாங்கிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து என்னவா கணக்கு இங்க அக்கௌண்ட் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோடிங் அன்லோடிங், லோடிங் அன்லோடிங் அப்படின்னு நம்ம வந்து இங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா கணக்கு வைக்க வேண்டியது. இப்ப லோடிங் அன்லோடிங் அப்படின்னு நம்ம வந்து பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் நம்ம லோடிங் அன்லோடிங் நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலா வந்து இங்க வந்து லோடிங் அன்லோடிங் வந்து ஒரு 5,000 ருபீஸ் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5,000 ருபீஸ் அப்படின்னு நம்ம வந்து
ஓகேங்களா? சோ இப்படி நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கவுண்ட்ல காட்டக்கூடிய செலவுகள் இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுக்காக செலவு பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் இருந்தா இந்த மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக செலவு பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட செலவுகளை மட்டும் நம்ம வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இந்த மாதிரி எவ்வளவு அமௌண்ட்டோ நம்ம தனித்தனியா அந்தந்த ப்ராப்பர் ஹெட்ல காட்டிடலாம். அடுத்து இந்த செலவுகளை ட்ரேடிங் அக்கவுண்ட்ல காட்டக்கூடிய செலவுகள் டைரக்டா பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டீரியலை லிங்க் பண்ணிருக்கு, பேஸ் பண்ணி தான் இருக்கு, டைரக்டா அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால இதை நம்ம டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வரக்கூடிய செலவுகள் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா டைரக்டா இது மெட்டீரியல் பர்ச்சேஸ் இல்லைன்னா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து மீனிங். அதனாலதான் இது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகே, மற்ற செலவுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ரீபேக் பண்றோம், பேக்கிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து பண்றோம், டோலுக்கு நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்றோம், அதாவது பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வரும்போது டோலுக்கு நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? தென் வந்து அது எக்ஸ்ட்ராவா குவான்டிட்டி வாங்கியிருக்கோம், பட் நம்ம கிட்ட வந்து ஸ்டோரேஜ் இல்லை, அதுக்காக அதை கொண்டு போயிட்டு நம்ம வந்து தனியா வந்து ஒரு டெம்பரரியா நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் குடவுன் வந்து வாடகைக்கு எடுத்து அங்கே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் மெட்டீரியல், அதுக்கு வாடகை கொடுத்துருக்கோம். அதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸ்ல காமிச்சிக்கலாம். ஓகேங்களா? டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் காமிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் சைடு ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வரக்கூடியது நீங்க பாருங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்ல ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து கண்டிப்பா நம்ம ரெண்டாவது காட்ட வேண்டியது பர்ச்சேஸ். இதை வந்து ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா காமிச்சுக்கலாம். அதர்வைஸ் நீங்க பர்ச்சேஸ்ல டைரக்டா 4,45,000 அப்படின்னு கூட காமிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்து என்னென்ன செலவுகள் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத காமிச்சுக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே ரைட் சைடுக்கு வந்துடும். இன்கம், ட்ரேடு, பையிங் அண்ட் செல்லிங். பையிங்கிறது எக்ஸ்பென்சஸ், செல்லிங்கிறது இன்கம். இவ்வளவுதான், சிம்பிள். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு ஒர்த்தபிள் ஸ்டாக் வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. அகைன் நம்ம வந்து 4,45,000 ஸ்டாக் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்ப டோட்டலா வந்து என்ன அப்படின்னா 4,65,000 ஸ்டாக் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? 4,65,000 ஸ்டாக் இருக்கு. இந்த ஸ்டாக்கை தான் நம்ம சேல்ஸுக்கு கொண்டு போயிருக்கணும். இந்த ஸ்டாக்கை சேல்ஸுக்கு நம்ம கொண்டு போகும்போது ப்ராஃபிட் வச்சு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ 4,65,000ல ஒரு 40% நம்ம வந்து மார்ஜின் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இது வந்து என்னவா இருக்கும்னா மோர் தென் 6 லேக் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரலாம். ஓகேங்களா? அதாவது மோர் தென் 6 லேக் வந்து நம்மளுக்கு சேல் வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த வேல்யூட அதிகமா தான் சேல்ஸ் வேல்யூ நடக்கும். ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோட்டல் மெட்டீரியலையும் நம்ம வந்து அந்த அந்த பர்டிகுலர் டேட்ல சேல்ஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அன்சோல்டு ஸ்டாக் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 4,45,000 ஒர்த்தபிள் ஸ்டாக் இருந்திருக்கு, சேலுக்கு போனது இவ்வளவு ஸ்டாக், சேல் ஆகாம இருக்கிற ஸ்டாக் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல சேல்ஸ் மட்டும் எவ்வளவு, நம்ம கஸ்டமருக்கு நாம பண்ண டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க கணக்கு பார்க்குறோம். இப்போ வந்து டோட்டலா வந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம் ப்ராஃபிட் மார்ஜினா வச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் இப்போ நம்ம வந்து ஒரு 12 லேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கணக்கு. ஓகேங்களா? 12 லேக் ருபீஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்க வந்து கணக்கு காமிச்சிடறேன். ஓகேங்களா? டோட்டலா 12 லேக் ருபீஸ். இதுல நம்ம சேல்ஸ் பண்ணும்போது மெட்டீரியல் வந்து டேமேஜ் மெட்டீரியல் ஏதாவது நம்ம வந்து அனுப்பிட்டோம், அல்லது அனுப்பும் போதே டேமேஜஸ் அப்படிங்கிறது ஆயிடுது. அதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமர் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்ப நாம வந்து அதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா லெஸ் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல லெஸ் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இதை நம்ம கணக்கு காட்டிடுறோம். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது. அப்ப சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளவு மெட்டீரியல் வந்து திரும்ப அனுப்பிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 8,000 வேல்யூபிள் குட்ஸுக்கான மெட்டீரியல் வந்து டேமேஜ்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பிட்டாங்க. அப்ப எக்ஸாக்டா வந்து சேலோட நெட் வேல்யூ எவ்வளவு, நெட் சேல்ஸ் எவ்வளவு, சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு நெட் சேல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். இப்போ 1 லேக் 12 லேக் மைனஸ் 80,000 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இங்க எவ்வளவு வேல்யூஸ் நம்மளுக்கு வரலாம் அப்படின்னா இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஒரு ஃபார்முலா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 12 லேக் மைனஸ் 8,000 அப்ப நான் வந்து கொடுத்துட்டு என்டர் பண்றேன். அப்ப நெட் சேல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,92,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நெட் சேல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. இதுதான் நம்மளுடைய எக்ஸாக்ட் சேல்ஸ். இப்ப இந்த சேல்ஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம், இந்த வேல்யூஸ் இந்த ஸ்டாக்கை தான் நம்ம வந்து எடுத்து வித்துருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டாக்கை தான் எடுத்து வித்துருக்கோம். இது மொத்தத்தையும் நம்ம வித்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. இது மொத்தத்தையும் விற்கல, இன்னும் விற்காம இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஒரு 5,000 ஒர்த்தபிள் ஸ்டாக் வந்து இன்னும் அன்சோல்டு ஸ்டாக்கா இருக்கு. 5,000 ஒர்த்தபிள் ஸ்டாக்
இன்னும் விற்பனைக்கு போகல, சேல் ஆகல அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த டியூரேஷன் ஆஃப் பீரியட், அந்த பீரியட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ற ட்ரேடிங் அக்கௌண்ட்ல சேலுக்கு போகாம இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? அந்த க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு? ஒரு 5000 ருபீஸ்க்கு இருக்கு சார், இல்ல அப்படின்னா ஒரு 8000 ருபீஸ்க்கு இருக்கு சம்திங். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 12,000 ருபீஸ்க்கு இருக்கு, 13,000 ருபீஸ்க்கு இருக்கு. எப்ப நான் வந்து என்ன பண்றேன் ஒரு வேல்யூ நான் போட்டேன். அன்சோல்டு ஸ்டாக் ஒரு 13,000. அப்ப இந்த 4,65,000 வேல்யூல 13,000 போக மிச்சம் இருக்கக்கூடிய குட்ஸுக்கு தான் நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு இந்த வேல்யூல நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இந்த வேல்யூல சேல்ஸ் பண்ணிருக்கோம். மேபி இங்க ரிட்டர்ன் பண்ண இந்த 8,000 ஸ்டாக் கூட இது உள்ள வந்து இன்க்ளூட் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? நம்ம கிட்ட வந்து இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், கரெக்டா வந்து எக்ஸாக்டா எவ்வளவு வேல்யூ ஸ்டாக் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை கண்டிப்பா நம்ம இங்க கொண்டு வரணும். அப்ப இந்த க்ளோசிங் ஸ்டாக் என்ன வேல்யூல இருக்கும், நம்ம என்ன ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணமோ அந்த வேல்யூல தான் இருக்கும். அப்ப க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ காஸ்ட் பிரைஸ்ல இருக்கும். காஸ்ட் பிரைஸ்னா என்ன ஜென்ரலா பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பிரைஸ் தான் காஸ்ட் பிரைஸ். அத பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், இதுக்கு மேல இதுல நிறைய இன்கம் வருமா சார்? இங்க வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் சொன்னீங்க, இங்க டைரக்ட் இன்கம் வருமா சார் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் கேட்டா வராது. ஏன்னா டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பிசினஸோடைய மேஜர் இன்கம் என்னவோ அதான் டைரக்ட் இன்கம். ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷனுடைய அந்த பிசினஸோடைய மேஜர் இன்கம் என்ன அப்படின்னா சேல்ஸ். அப்ப சேல்ஸ் வந்து இன்டைரக்டா வந்து அதை என்னவா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா டைரக்ட் இன்கம் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுதான் டைரக்ட் இன்கம். ஆனா நம்ம வந்து ட்ரேடுங்கிறதுனால அந்த டைரக்ட் இன்கம் நம்ம என்னவா கன்சிடர் பண்றோம் அப்படின்னா சேல்ஸ்னு நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? அதர்வைஸ் வந்து டைரக்ட் இன்கம்ங்கிறது மேபி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நம்மளுக்கு இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஆடிட்டர் ஆபீஸ்ல அவங்க பண்ணக்கூடிய ஆடிட்டிங் சார்ஜஸ் டைரக்ட் இன்கம் இருக்கலாம். அதர்வைஸ் அவங்களுடைய புக் கீப்பிங் சர்வீசஸ் இருக்கலாம், டாக்ஸ் சர்வீசஸ், டாக்ஸேஷனுக்கான சர்வீசஸ் இருக்கலாம். இதே ஒரு லாயர் அசோசியேஷனா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய கேஸ் சம்பந்தப்பட்ட அந்த அட்வைசரி, தென் வந்து அந்த கேஸுக்கான ப்ராசஸ், அந்த பீஸ், அது எல்லாம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கான டைரக்ட் எக்ஸ்பென்சஸா இருக்கலாம். அப்ப சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல அப்ப சேல்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்காதா? சேல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்காதான்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம். அவங்க அதே டைரக்ட் இன்கம் அவங்க சேல்ஸ் கூட மெயின்டைன் பண்ணும். ஏன்னா சேல்ஸ்ங்கிறது ஒரு காமன், சேல்ஸ்ங்கிறது ஒரு இன்கம், அவ்வளவுதான். அதை நம்ம வந்து மெட்டீரியல் சேல்ஸ் தான் சேலு, குட்ஸ் நம்ம சேல் பண்ணா மட்டும்தான் சேல்ஸ்னு எடுத்துக்கணும். சர்வீஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றதை சேல்னு எடுத்துக்க கூடாதுங்கிறதுனா அக்கௌண்ட்ஸ்ல கிடையாது. சர்வீஸ் ப்ரொவைடிங் கூட நம்ம வந்து சேல்ஸ் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம ஏதாவது கன்சிடர் பண்ணணுமா, ஏதாவது வேல்யூஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணுமான்னு கேட்டா எதுவுமே வேணாம். இங்க டைரக்ட் இன்கம் வந்து என்னன்னா சேல்ஸ் தான். ஓகே, இப்ப நம்ம வந்து ஃபைனலைசேஷன் பண்ணணும். அதாவது ஃபைனலைசேஷன் இன் தி சென்ஸ் எவ்வளவு கிராஸ் ப்ராஃபிட் இல்லைன்னா எவ்வளவு கிராஸ் லாஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எவ்வளவு கிராஸ் ப்ராஃபிட் அல்லது எவ்வளவு கிராஸ் லாஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன? இன்கம் அதிகமா இருக்கு, எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருக்கு, அப்ப வந்து நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் நடக்கும். கிராஸ் லாஸ் எப்ப நடக்கும்? இன்கம் ரொம்ப கம்மியா இருக்கு, எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு, அப்ப கிராஸ் லாஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த பிசினஸ் நம்ம பார்க்கும்போது இங்க என்ன தெரியுது, மேபி இன்கம் சைடு தான் அதிகமான வேல்யூ இருக்கு. எவ்வளவு அப்படின்னா 12,05,000 வரைக்கும் நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு, அதாவது டோட்டல் வேல்யூ வந்து நம்மளுக்கு இருக்கு 12,05,000. ஆனா இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு 4,90,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து எக்ஸ்பென்சஸ் சைடு இருக்கு. அப்ப இங்கதான் அதிகமா இருக்கு. எந்த சைடு அதிகமா இருக்கோ அந்த சைடுல நாம வச்சிருக்கக்கூடிய டோட்டல் காலம் இருக்கு இல்லையா, டோட்டல் ரோ, இதுல எங்க அதிகமா இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா எழுதிடணும். ஓகேங்களா? இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா 12,05,000. இந்த டோட்டல் நான் வந்து கால்குலேட் பண்ணி 12,05,000 அப்ப நான் வந்து என்டர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? 12,05,000 அப்ப நம்ம வந்து இங்க காமிச்சிட்டோம். இப்ப இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வேல்யூக்கு கொண்டு வரணும். சார் இதோடைய டோட்டல் தான் 12,05,000 இல்லையே. ஆமா இல்ல, ஆனாலும் நாம வந்து இதை டேலி பண்ணணும். ஓகேங்களா? இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் டி ஃபார்மேட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல எந்த சைடு அதிகமா இருக்கோ அதை அப்படியே ஆப்போசிட் சைடுக்கும் நம்ம கொண்டு வந்துடணும். இப்ப 12,05,000 அப்ப நான் வந்து இங்கேயும் கொண்டு வரணும்.
ஓகேங்களா? ஸோ 12,05,000. இப்ப இதுவும் வந்து இப்ப டேலி ஆயிருக்கு. இந்த ரோல வரக்கூடிய டோட்டல் வந்து 12,05,000 தான். ஆனா இங்க வரக்கூடிய டோட்டல் வேல்யூ வந்து 12,05,000 கிடையாது, 4,90,000. அப்ப எவ்வளவு நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வருது? 12,05,000 மைனஸ் 4,90,000. அப்ப டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது அப்படின்னா 7,15,000 நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அப்ப இந்த 7,15,000 சேர்த்தாதான் நம்மளுக்கு இந்த டெபிட் சைடு வந்து நம்மளுக்கு டோட்டலா டேலி ஆகும். இப்ப நம்ம டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 12,05,000 அப்படின்னு நம்மளுக்கு இங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்ப டேலி பண்ணிடுறோம். அப்ப இந்த வேல்யூஸ்ல நம்ம பார்க்கும்போது இந்த பிசினஸ்க்கு கிராஸ் ப்ராஃபிட் தான் நடந்திருக்கு, கிராஸ் லாஸ் கிடையாது. அப்ப இந்த கிராஸ் லாஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இவ்வளவுதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் எப்படி நம்ம அரைவ் பண்ணி கொண்டு வருது, எந்தெந்த வேல்யூஸை நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கால்குலேஷனுக்கு நம்ம கொண்டு வரணும், கிராஸ் ப்ராஃபிட்டை எந்தெந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ சேல்ஸ் கண்டிப்பா கிராஸ் ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி பர்ச்சேஸ் சேல் கிராஸ் ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா கிராஸ் ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணும். இந்த சேல்ஸுக்கு நான் வந்து இன்னொரு வேர்டுன்னு சொன்னேன், டைரக்ட் இன்கம். ஸோ ட்ரேடிங் ஆர்கனைசேஷன்ல, மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ல டைரக்ட் இன்கம் அப்படின்னு ஒன்று தனியா இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ டைரக்ட் இன்கம் கிராஸ் ப்ராஃபிட்டை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேஜரா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதுல நம்ம வந்து இந்த பிசினஸ் உடைய கிராஸ் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,15,000. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஒரு பிசினஸ் பையிங் அண்ட் செல்லிங்ல அவங்களுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா 7,15,000, அதாவது கிராஸ் ப்ராஃபிட் அவங்கள்ட்ட இருக்கு. இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து டைரக்டா இன்கம் டாக்ஸ் கொண்டு போயிடலாமா, இந்த வேல்யூல இருந்து இன்கம் டாக்ஸ் கால்குலேட் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ண கூடாது, கால்குலேட் பண்ணவும் வேண்டாம். அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு சேல்ஸ் மூலமா டோட்டலா வந்த ரெவன்யூ இவ்வளவு இருக்கு, 11,92,000 இருக்கு. இந்த 11,92,000க்கும் நீங்க டாக்ஸை வந்து கால்குலேட் பண்ணி பே பண்ணுங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா 34% வந்து டாக்ஸ் கட்டணும், இன்கம் டாக்ஸ். ஸோ 30% ஆஃப் டாக்ஸ், 30% இந்த டோட்டல் சேல்ஸ் வேல்யூல இருந்து கால்குலேட் பண்ணுங்கன்னு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெக்யர்மெண்ட் வைக்கல. ஓகேங்களா? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த அளவுக்கு நீங்க ரெவன்யூ கொண்டு வர்றதுக்கு, இந்த அளவுக்கு நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன செலவுகள் பண்ணிருப்பீங்களோ அந்த செலவுகளை மைனஸ் பண்ணிக்கிறீங்க. மைனஸ் பண்ணிட்டு வரக்கூடிய வேல்யூல இருந்து நீங்க டாக்ஸ் வந்து கட்டினா போதும். ஓகேங்களா? நீங்க டோட்டல் இன்கமுக்கு நீங்க கட்ட வேணாம், அதுல எக்ஸ்பென்சஸ் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ் கால்குலேட் பண்ணா போதும். உங்க பிசினஸுக்காக நீங்க என்னென்ன செலவுகள்னா பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த இன்கம்ல இருந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு சில ட்ரேட் சம்பந்தப்பட்டதை மட்டும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல மத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். மத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்ப இந்த இன்கம் எங்க கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொண்டு போறேன். ஸோ இங்க நான் வந்து அப்படியே நான் வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். 7,15,000 அப்படிங்கிறத நான் வந்து இங்க எடுத்துடுறேன். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட். இது வந்து எங்க கொண்டு வரேன், இன்கம் சைடு கொண்டு வரேன். ஓகேங்களா? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இன்கம் சைடு நம்ம வந்து கொண்டு வரோம். இவ்வளவு இன்கம் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரேடிங் மூலமா நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத கொண்டு வரோம். அடுத்து வேற என்னென்ன செலவுகள் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பென்சஸ் சைடு, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல எக்ஸ்பென்சஸ் சைடு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? வேற என்னென்ன செலவுகள் பண்ணியிருக்கோங்கிறத எக்ஸ்பென்சஸ் சைடு நம்ம வந்து இங்க தனியா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கோட் பண்ணிக்கலாம். அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல மத்த செலவுகளை காட்டுறோம். அப்ப அந்த செலவுகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஒரு சில செலவுகள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, மேனுஃபேக்சர் பண்ணாலும் சரி, நம்ம பண்ணாம இருந்தாலும் சரி, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணாம இருந்தாலும் சரி, பண்ணாலும் சரி, ப்ரொடக்ஷன் நடந்தாலும் நடக்காம இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? ஆனா ஃப்ரைட் சார்ஜஸ், லோடிங் அன்லோடிங் அது எக்ஸாக்டா பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். அப்ப இந்த அளவுக்கு நம்ம செலவு கணக்கு காமிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருக்கணும். அந்த டியூரேஷன்ல மேபி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்த கணக்கை வந்து இங்க காட்ட முடியும். அதர்வைஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாம ஒரு வேல்யூ இல்லாம நம்ம செலவை இங்க நம்ம ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப அது டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ்.
அது மட்டும்தான் டைரக்ட் நேச்சரை மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல காட்டணும். அப்ப இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காட்டணும். ஒரு சில செலவுகள் ப்ரொடக்ஷனையோ அல்லது பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியலையோ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. மாசம் மாசம் நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். அதுக்கான டியூ டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த செலவுகளை எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய இந்த ப்ராஃபிட்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம இங்க சார்ஜ் பண்ண முடியும், லெஸ் பண்ணிக்க முடியும். எப்படி நம்ம இந்த இன்கமுக்கு அகைன்ஸ்டா இந்த செலவுகள் எல்லாம் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த இன்கமுக்கு அகைன்ஸ்டா மற்ற செலவுகளை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், அதாவது என்ட்ரி பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா மீனிங். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கேஷா நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் அது எல்லாம் நம்ம எக்ஸ்பென்சஸ். பொதுவா வந்து சேலரி அப்படிங்கிறது வந்து ஒரு பிசினஸ்ல வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா, சேலரி, எக்ஸ்பென்சஸ், சேலரிஸ், இல்லைன்னா வெறும் சேலரி, எனிதிங், எந்த ஹெட் வேணுமாலும் நம்ம வந்து வைக்கலாம். இதை வந்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு 75,000 rupees வந்து சேலரி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்ட் வந்து ஒரு பிசினஸோடைய மேஜர் எக்ஸ்பென்சஸா இருக்கும். அப்ப ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எவ்வளவு கொடுக்குறோம், எவ்வளவு நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்ட்டுக்கான காஸ்ட்ல நம்ம வந்து டோட்டலா நம்ம காமிச்சோம். அதுக்கடுத்து என்ன செலவுகள் இருக்கலாம், இபி சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான செலவுகளா இருக்கலாம். இந்த இபி சார்ஜஸ் ஆபீஸ்க்காக, ஷோரூமுக்காக நம்ம வந்து மாசம் மாசம் நம்ம வந்து பே பண்ணக்கூடிய செலவுகளா இருக்கு அப்படின்னா இபி சார்ஜஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம காமிச்சோம். ஸோ இபி சார்ஜஸ் வந்து ஒரு 12,500 பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து டெலிஃபோன் பில் பேமெண்ட் பண்ணிருக்கோம். டெலிஃபோன் பில்லா இருக்கட்டும், இன்டர்நெட் சார்ஜஸா இருக்கட்டும், ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில செலவுகள், ஓகேங்களா. டெலிஃபோன் பில், இன்டர்நெட் சார்ஜஸ், அதுக்கான பில், இது வந்து நம்மளுக்கு ஒரு 7,500 rupees வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம் டோட்டலா. ஓகேங்களா. ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். அதுக்கடுத்து நம்ம வந்து வேற என்னென்ன செலவுகள்லாம் பண்ணுவோம் அப்படின்னா நிறைய செலவுகள் நடக்கும். ஆடிட் ஃபீஸ் நம்ம கொடுத்துருக்கலாம், லீகல் எக்ஸ்பென்சஸ், நம்ம லீகல் சர்வீஸ் ஃபீஸ் நம்ம கொடுத்துருக்கலாம், ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ரிப்பேர், ஜென்ரல் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ஜென்ரல் ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நம்ம ஏதாவது செலவு பண்ணியிருந்திருக்கலாம், அலவன்சஸ் கொடுத்துருக்கலாம், போனஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய செலவுகள் ஆஃபீஸில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா செலவுகளும், பூஜா எக்ஸ்பென்சஸ், அது இதுன்னு இருக்கக்கூடிய எல்லா செலவுகளையும் நம்ம இதே மாதிரி வரிசையா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இங்க கணக்குல காமிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனையோ பர்ச்சேஸையோ அஃபெக்ட் பண்ணாதது. மாசம் மாசம் கண்டிப்பா ஒரு ஆஃபீஸ் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் செலவு பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நமக்கு வந்து ப்ராப்பரா வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய செலவுகளை எல்லாமே நம்ம வந்து இங்க இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு காமிச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்ப இந்த அளவுக்கு கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கொண்டு வர்றதுக்கு இந்த செலவுகள் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இந்த செலவுல எல்லாம் கேஷா நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து பாத்துக்கிறோம். அதர்வைஸ் இந்த இன்கம் நம்ம வந்து ஏர்ன் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா கேஷா தான் நான் எடுத்து செலவு பண்ணிருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சில லாசஸ் நடந்திருக்கும். ஓகேங்களா. ஒரு சில லாசஸ் நடந்திருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல 11,92,000 பில் பண்ணிட்டோம், பணம் வாங்கிட்டோம் அல்லது வாங்கல, பில்லுன்னு ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்கம்ல ஆட் பண்ணிடணும். ஆனா பணம் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த கஸ்டமர் பணம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் பிசினஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நொடிச்சு போயிடுச்சு. ஐ மீன் இன்சால்வெண்ட் ஆயிடுச்சு. அந்த பிசினஸ் வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா. அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்க முடியாது. நம்ம அவருக்கு நம்ம சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டை வாங்க முடியாது. அப்ப எவ்வளவு அமௌண்ட் அவர்கிட்ட இருந்து நம்மளால வாங்க முடியாமல் போச்சோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேட் டெட் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த அமௌண்ட்டை பேட் டெட்ஸ், அதுக்கு பேர் வந்து ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது WO அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஒய்ஃப் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கூடாது, ரிட்டர்ன் ஆஃப். ஓகேங்களா. அதனால இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா /OFF அப்படின்னு கூட வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ரிட்டர்ன் ஆஃப், பேட் டெட் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணணும். ஸோ நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் வராமல் போயிருச்சு அப்படின்னா பேட் டெட் ரிட்டர்ன் ஆஃப். எவ்வளவு அமௌண்ட் வராம போச்சு, ஒரு 2,500 ரூபாய் வராம போயிடுச்சு சார் அப்படின்னா நம்ம வந்து அதை நம்ம வந்து பேட் டெட் ரிட்டர்ன் ஆஃப்னு எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அதை இன்கம் சைட் நம்ம காட்டிட்டோம். ஆனா அந்த அமௌண்ட் தான் நம்ம ரியலைஸே ஆகலையே, வராமலே போயிடுச்சு. எவ்வளவு அமௌண்ட் வராம போச்சு, அது நம்மளுக்கு லாஸ். ஸோ இது நம்ம கையில இருந்து எடுத்து பண்ண செலவு இல்லை. ஓகேங்களா. ஆனாலும் வர வேண்டிய வருமானம் வராம போயிடுச்சு, மேல நம்ம இன்கம் காமிச்சிட்டோம். அப்ப அதுக்கான டாக்ஸ், வராமல் போன டாக்ஸை நம்ம கட்ட முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து லாஸ்ல நம்ம காமிச்சிக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு பில் பண்ணியிருக்கோம்.
அவருக்கு வந்து ஒரு 30 டேஸ் வந்து நம்ம டியூ டேட் நம்ம கொடுக்கணும். 30 டேஸ்க்குள்ள அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் தரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நமக்கு வந்து வித்தின் 5 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து எமர்ஜென்சி, ஓகேங்களா, கேஷ் எமர்ஜென்சி, நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எப்படியா கலெக்ட் பண்ணலாம்னு பாக்குறோம். ஆனா டியூ டேட் முடிய இன்னும் 25 நாள் இருக்கு. அவருக்கு கால் பண்றோம். கால் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சார் ஆஃப்டர் 25 டேஸ் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா பில் அமௌண்ட் தான் நீங்க பேமெண்ட் பண்ணணும். இன்னைக்கு நீங்க இமீடியட்டா நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிறீங்க, ஓகேங்களா, அல்லது இவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிறீங்க, எடுத்துட்டு ரிமைனிங் மட்டும் நீங்க பேமெண்ட் பண்ணா போதும், உங்க அக்கௌண்ட்டை நாங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், ஓகேங்களா. அப்படி நம்ம வந்து சொல்றதுனால நமக்கு வர வேண்டிய மொத்த அமௌண்ட்டும் வராது. அதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்ல போயிடும். அப்ப அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல மீன் பண்ணலாம், ஓகேங்களா. ஒன்லி டிஸ்கவுண்ட் மட்டும் வைக்கலாம், இல்லைன்னா டிஸ்கவுண்ட் அலௌடு அப்படின்னு வைக்கலாம். நாம கொடுத்த டிஸ்கவுண்ட் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ நம்ம கொடுத்த டிஸ்கவுண்ட் அலௌடு அப்ப நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நாம வர வேண்டிய பணம் வராமல் போன வேல்யூ எவ்வளவு, நம்ம டிஸ்கவுண்ட் நம்ம அலோவ் பண்ணது எவ்வளவு, ஒரு 3000 ருபீஸ் சார் அப்படின்னா 3000 ருபீஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லாஸ். அடுத்து காமனா வந்து இருக்கக்கூடிய லாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். டிப்ரிசியேஷன் அப்படின்னு நம்ம வந்து இங்க பார்க்கும்போது டிப்ரிசியேஷன்ல என்னென்ன லாஸ், டிப்ரிசியேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆபீஸ்க்கு வந்து நம்ம வந்து பிரிண்டர் யூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், பில்லிங்காக, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக அல்லது ப்ராசஸ்க்காக, டேபிள் சேர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும், ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அல்லது வந்து காரு, வெஹிக்கிள் இந்த மாதிரி. இதே ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனா இருந்தா மிஷினரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பிக்சடு அசெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் பிக்சடு அசெட். அந்த பிக்சட் அசெட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம எவ்வளவு வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அல்லது யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இப்போ நார்மலா நம்ம ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னா அந்த பைக்கோடைய லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. 15 இயர்ஸ் தான் அதோட லைஃப் டைம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்களே ஜென்ரலா. ஸோ அதே மாதிரி வந்து எந்த மிஷினரி நம்ம வாங்கினாலும் சரி, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் பெர் ஆனம் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து டிப்ரிசியேஷன் ரெடியூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம கேஷா கொடுக்க போறது இல்லை. ஆனா இந்த பர்டிகுலர் இன்கம் நம்ம ஏர்ன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிஷினரிக்கான வேல்யூஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம டிப்ரிசியேஷன் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொடுக்கணும். ஸோ டிப்ரிசியேஷன் ஆன் பிக்சட் அசெட். ஸோ டிப்ரிசியேஷன் எந்த வேல்யூல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிக்சட் அசெட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறோம். பிக்சட் அசெட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்ல வரேன், ஓகேங்களா. பட் நம்ம யூஸ் பண்ண மிஷினரி எவ்வளவு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மிஷினரிஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், தென் வந்து ஏர் கண்டிஷனர்ஸ், டேபிள், ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதோடைய ரெடியூஸ் காஸ்ட்டை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா டிப்ரிசியேஷன் கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து ஒரு 5000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கணக்குல நான் வந்து கொண்டு வரேன், ஓகேங்களா. இது வந்து ஒன்லி 5000 ருபீஸ் அப்ப நம்ம வந்து இங்க கொண்டு வரோம், ஓகேங்களா. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் த பிசினஸ். இது எல்லாமே லாஸ் ஆஃப் த பிசினஸ், ஓகேங்களா. அப்ப இந்த ப்ராஃபிட்ல இருந்து நம்ம எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் பண்ணலாம். ப்ராஃபிட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் அகைன்ஸ்ட் லாஸ், தென் ப்ராஃபிட் அகைன்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ். இன்னொரு கான்செப்ட் இருக்கு, ப்ராஃபிட் அகைன்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ். இப்போ இந்த சேலரி, ரெண்ட், இபி சார்ஜஸ் இது எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அந்தந்த மந்த் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண நம்ம என்ட்ரி பண்ணிட்டே வருவோம், ஓகேங்களா. அந்தந்த மந்த் நம்ம கொடுத்தது எல்லாம் நம்ம வந்து என்ட்ரி பண்ணிட்டே வருவோம், அல்லது அந்த பர்டிகுலர் டைம் ஆஃப் பேமெண்ட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒரு சில செலவுகள் வந்து அந்த பர்டிகுலர் டியூரேஷன் இந்த பினான்சியல் இயருக்காக, ஓகேங்களா, இந்த பினான்சியல் இயருக்காக நம்ம ப்ரீவியஸ் பினான்சியல் இயரே நம்ம அட்வான்ஸா ஏதாவது செலவு பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் பினான்சியல் இயரே அட்வான்ஸா ஏதாவது செலவு பண்ணிருக்கலாம். இந்த இயர் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், கேஷா உள்ள போயிருக்கா, வெளியில போயிருக்காது. ஆனா போன வருஷமே நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அந்த செலவுகள் பண்ணிருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ்னா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுவோம். ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதி தான் பேமெண்ட் பண்ணுவோமான்னு கேட்டா இருக்காது, ஓகேங்களா. மேபி வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து இப்ப அக்டோபர் மந்த் அல்லது டிசம்பர் மந்த் எண்ட்ல அல்லது ஜனவரி மந்த் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா நம்மளுக்கு அந்த பினான்சியல் இயர் வந்து மாறுபடும். ஏப்ரல் டு மார்ச் அப்படிங்கிறது வந்து மாறும், ஓகேங்க. இப்ப ஜனவரி மாசம் தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா ஜனவரி மாசத்துல இருந்து நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் வரைக்கும் பேமெண்ட் பண்ணிடுவோம். ஆனா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ங்கிறது அந்த பினான்சியல் இயருக்கானது. நெக்ஸ்ட் வரக்கூடிய 8 மந்த்ஸும் வந்து 9 மந்த்ஸும் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் பினான்சியல் இயருக்கானது.
அப்ப இந்த இயருக்கான செலவை நம்ம போன வருஷமே நம்ம மேபி நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணிருக்கலாம். அப்ப இந்த இயருக்கான ப்ராஃபிட்ல அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொண்டு வர்றதை நம்ம ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பென்சஸ் அதாவது ப்ரொவிஷன் ஆன் ப்ராஃபிட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது ப்ராஃபிட் அகைன்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது நார்மலா வந்து ப்ரொவிஷன்ஸ் டேர்ம் வராது. நார்மலா இப்ப இன்சூரன்ஸ் நம்ம பே பண்ணிருக்கோமா, இன்சூரன்ஸ் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கணக்கு வச்சிடும். இன்சூரன்ஸ் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சிடும். எவ்வளவு இந்த இயருக்கு போன வருஷமே நம்ம வந்து எவ்வளவு கணக்கு நம்ம எவ்வளவு பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல காமிச்சுக்கிறோம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னா 10,000 ரூபாய் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காமிச்சுக்கிறேன். 9,000 ரூபாய் அப்படின்னா 9,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சம்திங் எனிதிங் நம்ம வந்து இந்த இயருக்கு எவ்வளவு போர்ஷன் சார் போன வருஷம் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா போன வருஷமே இதை வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல காமிச்சிருப்பாங்களே அப்ப நீங்க ஒரி பண்ணக்கூடாது. போன வருஷம் அந்த 3 மந்த்ஸுக்கானது மட்டும் மேபி காமிச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த வருஷம் வந்து இந்த பினான்சியல் வரக்கூடிய 9 மந்த்ஸுக்கானதை இந்த பினான்சியல்ல கண்டிப்பா காட்டுவாங்க. ஸோ ப்ராஃபிட் போன வருஷம் ப்ராஃபிட்ல இந்த 9,000 அட்ஜஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அகைன்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ். ஸோ போன வருஷமே நம்ம வந்து செலவு பண்ணிட்டோம். இந்த வருஷம் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம காட்ட போறோம். இந்த வருஷம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல தான் நம்ம காட்டணும் அப்படின்றது. இதே மாதிரி வேற என்ன சார் ப்ரொவிஷன்ஸ் இருக்கலாம், ஏதாவது வேற ஏதாவது பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ரேர். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இதை நம்ம வந்து மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இதையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் அப்படிங்கிறது. ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் முதல்ல என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய செலவுகள் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு நிறைய பண்ணியிருப்போம், சர்ச்சிங்கான செலவுகள் நிறைய பண்ணியிருப்போம். அந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண டேக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய செலவுகள் பண்ணியிருப்போம். அட்வர்டைஸ்மெண்ட் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த செலவுகளை எல்லாமே நம்ம அதே பினான்சியல் இயர்ல நம்ம மொத்தமா இவ்வளவு செலவு பண்ணிட்டேன், இந்த வருஷம் வந்து எனக்கு வர்ற ப்ராஃபிட்ல இருந்து என்னால அந்த செலவு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண செலவே நான் வந்து இன்னும் ரிட்டர்ன் எடுக்கல, அதை எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் நான் தொடர்ந்து நான் வந்து பிசினஸ் ரன் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய ப்ராஃபிட்ல நான் ஏற்கனவே பண்ண ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் தான் நான் ரைட் ஆஃப் பண்ண முடியும். நான் 3 வருஷத்துக்கு ப்ராஃபிட் நான் கட்ட முடியாது அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த 1 இயருக்காக நம்ம பண்ணது கிடையாது. இது லைஃப் லாங் நம்ம பிசினஸ் நல்லபடியா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து முன்கூட்டியே நிறைய செலவுகள் நம்ம வந்து பண்ணிட்டோம். அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், ஏரியா ரிசர்ச்சா இருக்கட்டும், ப்ராடக்ட்டுக்கான ரிசர்ச்சா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய ஏரியால இருக்கக்கூடிய கஸ்டமருடைய பிஹேவியர் என்ன, எவ்வளவு வாக்கின்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய செலவு பண்ணியிருக்கோம். அது அந்த 1 இயருக்காக கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் நம்ம எத்தனை வருஷம் பிசினஸ் ரன் பண்ண நினைக்கிறோமோ அத்தனை வருஷத்துக்கு நம்ம சேர்த்து அப்பவே பண்ணிட்டோம். அப்ப அந்த 1 இயர்லயே மொத்தத்தையும் நம்ம தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நாம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா வருஷம் வருஷம் இவ்வளவு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த அமௌண்ட் எவ்வளவோ அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் வருஷம் வருஷம் இவ்வளவு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இதே மாதிரி வேற ஒன்றும் இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா பொதுவா வந்து ஒரு பிசினஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய பிசினஸ் வந்து டோட்டலா லாஸ் ஆயிடுச்சு. நார்மலா நம்மளுடைய பிசினஸ் வருஷம் வருஷம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 75% 75 லேக் வந்து நெட் ப்ராஃபிட் கொண்டு வரும். 75 லேக்கு நம்ம வந்து டாக்ஸ் கட்டுவோம். ஆனா வந்து என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. ஒரு 30 லட்சம் ரூபாய் லாஸ் ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் பீரியட்ல 1 இயர்ல. நாம வந்து என்ன பண்றோம், ப்ராஃபிட் வந்தா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம டாக்ஸ் கட்டுறோம். லாஸ் வந்துச்சுன்னா என்ன சார் பண்றது, லாஸ் வந்து அவங்க நம்ம திரும்ப தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லாஸை வந்து நீங்க ரைட் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. அடுத்தடுத்த வருஷத்துல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும்போது நீங்க மொத்தத்துக்கு நீங்க வந்து டாக்ஸ் கட்ட வேணாம், இந்த லாஸை நீங்க கொஞ்சம் ரைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரூல்ஸும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரைட் ஆஃப் லாஸையும் நம்ம வந்து ரைட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது எல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து தனியா நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடியது. இதை ஏன் சார் தனியா நம்ம வந்து காட்டுறோம், இதை மேலேயே நம்ம வந்து தொடர எல்லா செலவுகளையும் அப்படியே வரிசையை காட்டிட்டு இன்கம் எல்லாம் வரிசையை காமிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சே,
இது எதுக்கு இது தனி செலவு அது தனி செலவுன்னு காட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல நம்ம ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட அல்லது சேல்ஸ் சம்பந்தப்பட்ட டிசிஷன்ஸ் ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு டேட்டா இல்லாம போயிடும். இப்போ பொதுவா நம்மளுடைய கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எவ்வளவு அப்படின்னா 7,15,000 வந்து இந்த பினான்சியல் இயர்ல. நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்ல கண்டிப்பா நம்ம வந்து இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 12 லேக்கு நம்ம எய்ம் பண்ணணும், 12 லேக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இந்த 12 லேக் வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு சேல்ஸ் வேல்யூ என்னவா இருக்கணும், அப்ப எவ்வளவு மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணா நம்மளுக்கு இது இவ்வளவு லாபம் கிடைக்கும். அதர்வைஸ் நம்ம வந்து எவ்வளவு இந்த மெட்டீரியல் நம்ம சேல்ஸ் பண்ணா எவ்வளவுக்கு ஸ்டாக் வாங்கணும், நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கணும். ஓகே, எவ்வளவு ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கணும். அப்ப அவ்வளவு ஸ்டாக் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்னென்ன மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கு, தென் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன செலவு பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா, ஒரு பினான்சியல் ரெக்யர்மெண்ட் நம்ம வைக்கணும் அப்படின்னா நம்ம தனியா வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை தனியா வச்சுக்கணும். அப்ப ட்ரேடு சம்பந்தப்பட்ட டிசிஷன்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிளானிங்கா இருக்கட்டும், நம்ம இந்த ஒரு ரிப்போர்ட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம டேட்டாஸா நம்ம எடுத்துக்கலாம் ஃபியூச்சர்ல. ஆனா இந்த செலவுகள் வந்து என்ன அப்படின்னா வருஷம் வருஷம் கண்டிப்பா வந்து மாறும். இது வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த செலவுகள்லாம் பண்ணித்தான் ஆகணும். ப்ரொடக்ஷன் நடந்தா நடக்காம இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். அதனால இதை தனியா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல கொண்டு வரோம். இது எல்லாமே வந்து இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இந்த சைடு கிராஸ் ப்ராஃபிட் சைடு இருக்கு இல்லையா, இன்கம் சைடு, இதுல வேற ஏதாவது நம்மளுக்கு இன்கம் ஏதாவது ஆட் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட். வேற ஏதாவது இன்கம் நம்மளுக்கு ஆட் ஆகுமா, என்ன இன்கம் நம்ம வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேல்ஸ் இல்லாத வேற சின்ன சின்ன இன்கம். ஓகேங்களா, பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் வந்து ஏதோ ஒரு டெபாசிட் நம்ம பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து பேங்க் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கணக்குல காமிக்கலாம். பேங்க் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரு 7,500 நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல. அதுக்கு அடுத்து நம்ம சப்ளையர் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு, நம்ம சப்ளையர் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே சேர்த்துக்கலாம் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து நம்மளுக்கு 4,500 rupees நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி போன வருஷம் ஒரு கஸ்டமர் நம்முடைய கஸ்டமர் பணம் தர முடியாம நம்ம ரைட் ஆஃப் பண்ணிட்டோம், பேடட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஆஃப் பண்ணிட்டோம். போன வருஷம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து லாஸ் கணக்குல காமிச்சோம். ஆனா இந்த வருஷம் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரு திரும்ப வேற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பல தர வேண்டிய கடனை அவர் சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப நம்ம கிட்ட பிசினஸ் பண்றாரு. அப்படி வரும்போது அதை நம்ம பேடட் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு நம்ம எழுதுனதை பேடட் ரெக்கவர்டு அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹெட்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பேடட் ரெக்கவர்டு அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா காமிச்சுக்கிறேன். ஸோ பேடட் ரெக்கவர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம். ஸோ பொதுவாக வந்து நம்ம வந்து போன வருஷம் நம்ம எவ்வளவு ரைட் ஆஃப் பண்ணியிருந்தாலும் சரி ஆக்சுவலா நம்ம வந்து எவ்வளவு ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம நீங்க கணக்கில் காமிச்சோம். எவ்வளவு ரெக்கவர் ஆயிருக்கு, ஒரு 3,000 rupees ரெக்கவர் ஆயிடுச்சு சார் அப்படின்னா 3,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க கணக்குல பேடட் ரெக்கவர்டு காமிச்சோம். இதே மாதிரி மற்ற இன்கம் ஏதாவது சின்ன சின்ன இன்கம்ஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து இதுல இன்கம் சைடு நம்ம வந்து காமிச்சுக்கோம். ஆனா சேல்ஸ்ல இதை நம்ம வந்து காட்ட மாட்டோம். இதுக்கும் சேல்ஸுக்கு சம்மந்தம் கிடையாது. இது வந்து ரேரா நடக்கலாம், நடக்காம கூட இருக்கலாம். இந்த மாதிரி இன்கம் வரலாம், வராம கூட இருக்கலாம். பட் இது வந்து நம்மளுடைய மேஜர் கோர் கிடையாது. இந்த அளவுக்கு நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற மேட்சிங் வந்து நம்ம பண்ண முடியாது. பொதுவா இவ்வளவு சேல் இன்கம் நம்ம பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு இன்கம் நம்ம பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு செலவுகள் நம்ம கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும், இவ்வளவு ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கணும், இந்த செலவுகள் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு மேட்சிங். ஓகேங்களா, அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இவ்வளவு செலவு பண்ணியாகணும், இவ்வளவு டிஸ்கவுண்ட் வாங்கணும் அப்படின்னா இவ்வளவு செலவு பண்ணியாகணும், இந்த பேடட் இவ்வளவு ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த செலவுகள் பண்ணியாகணுங்கிறதுனா கிடையாது. இது ஸ்டாட்டிக் கிடையாது. ஓகேங்களா, இது வந்து அதனால இது டைரக்ட் நேச்சர் கிடையாது, இது இன்டைரக்ட் நேச்சர் இன்கம்மா நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்ப இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம். இப்ப டோட்டல் இன்கம் சைடு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து இங்க பாக்குறோம். டோட்டல் இன்கம் சைடு 73 லேக் வந்து நம்மளுக்கு இருக்கு. டோட்டல் இன்கம் 73 லேக். அப்ப நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்க 73 லேக் அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல கீழே பாட்டம்ல கூட எழுதலாம், இல்லைன்னா இங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எனிதிங் செகண்ட். ஓகே,
ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 73 லேக் அப்படின்னா வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்க நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ டோட்டல் இன்கம் தான் அதிகமா இருக்கு. எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நான் எடுத்து பாக்குறேன். ஸோ எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 20 lakh 4,500. ஓகே சாரி 2 lakh 4,500 வந்து எக்ஸ்பென்சஸ். ஓகே 2 lakh 4,500. ஓகே ஸோ 2 lakh 4,500. ஓகேங்களா, அதாவது 73 lakh மைனஸ் 2 lakh 4,500. அப்ப நம்மளுக்கு வந்து இது என்ன அப்படின்னா ஒரு வேல்யூ. அப்ப டோட்டல் எக்ஸாக்டா நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 70 lakh 95,000. ஓகேங்களா, ஸோ 70 lakh 95,000 வந்து என்ன 95,500 வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட். அப்ப இந்த 73 lakh எப்படி நான் வந்து இங்க ஆட் பண்ணிடுறேன். 73 lakh இந்த 73 லேக்குக்கு டோட்டலா நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணணும். அதே 73 லேக் டேலி ஆகணும். ஸோ டேலி ஆயிடுச்சு. அப்ப இது வந்து என்ன அப்படின்னா நம்ம கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் ஆஃப் த பிசினஸ். ஓகேங்களா, இவ்வளவுதான். இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேலன்சிங் ஃபிகர். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த நெட் ப்ராஃபிட் அடுத்து என்ன சார் பண்ணுவோம், கிராஸ் ப்ராஃபிட் எடுத்து கொண்டாந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வச்சிங்க. இந்த நெட் ப்ராஃபிட் எங்கேயாவது கொண்டு போவீங்களா? ஸோ நெட் ப்ராஃபிட்டை நம்ம பேலன்ஸ் ஷீட்டு கண்டிப்பா நம்ம கொண்டு போகணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்டோடைய பர்பஸ் என்ன, இதுல என்னென்ன மாதிரியான கம்ப்யூட்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த செஷன்ல நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.